இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பேசுற முக்கிய காரணம். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பிறகு எடுத்த ஒரு முதல் மிகப்பெரிய அதிரடி முடிவு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. ஒரு முதலமைச்சர் பதவியேற்றவுடன் அமைச்சரவையை அமைப்பார், அதிகாரிகளை நியமிப்பார். ஆனால் அதையெல்லாம் விட வேகமாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மிகப்பெரிய அரசு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் முதலமைச்சரின் சிறப்பு அரசியல் செயலாளர் என்று மிக முக்கியமான பதவி. இந்த பதவிக்கு வந்திருப்பவர் வேறு யாருமல்ல, தவேகாவின் செய்தி தொடர்பாளரும் முதல்வர் விஜய் அவர்களின் ஆஸ்தான ஜோதிடருமான ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல். அமைச்சர்களுக்கு இன்னும் சரியாக துறைகள் ஒதுக்கீடு நடக்காத நிலையில் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து எதற்காக இந்த நியமனம் நடந்தது? இங்கேதான் ட்விஸ்ட். இந்த ஒரு நியமனத்தின் பின்னணியில் 30 வருட அரசியல் ரகசியங்களும் பல விஐபிகளின் ஜாதகங்களும் அடங்கியிருக்கு. ஒரு சாதாரண ஜோதிடராக தொடங்கி இன்று தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகார மையமான தலைமை செயலகத்தில் தனக்கென ஒரு அறையை வாங்கும் அளவுக்கு இவர் உயர்ந்தது எப்படி? இது வெறும் அதிர்ஷ்டமா அல்லது மிக நுட்பமான அரசியல் நகர்வா? விரிவாக பார்ப்போம். முதலில் தற்போது உறுதியாக தெரிந்தது என்ன என்பதை பார்த்து விடுவோம். தமிழக அரசின் முதன்மை செயலாளர் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தமிழக முதல்வரின் சிறப்பு அரசியல் செயலாளராக ரிக்கி ராதன் பண்டிட் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான காரணம் மிக எளிமையானது. அரசு நிர்வாகம் என்பது முற்றிலும் IAS அதிகாரிகளை மையமாக கொண்டது. முதலமைச்சர் அலுவலகம், அதாவது CMO என்பது பல மூத்த IAS அதிகாரிகளை கொண்ட ஒரு வலுவான கட்டமைப்பு. அங்கு நேரடியாக அரசியலில் இருந்த ஒருவர், அதுவும் ஜோதிட பின்னணி கொண்ட ஒருவர் சிறப்பு அரசியல் செயலாளராக நியமிக்கப்படுவது என்பது சாதாரண விஷயமல்ல. இந்த பதவிக்கு அரசு வாகனம், தலைமைச் செயலகத்தில் தனி அறை என அனைத்து அரசு மரியாதைகளும் உண்டு. எல்லாவற்றையும் விட முக்கியமாக முதல்வருடன் முக்கியமான விவகாரங்களில் ஆலோசனை நடத்தும் மைய குழுவிலும் இவர் இருப்பார். இதுதான் இப்போதைய பரபரப்புக்கு அடிப்படை காரணம். சரி, இப்போ உண்மை என்ன? ஏன் இந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது? இதன் பின்னணி என்னவென்று பார்த்தால் தவக கட்சியினர் கூறும் ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே விஜய் அவர்களின் ஒவ்வொரு அரசியல் நகர்வுக்கும் ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியான ஆலோசனைகளை வழங்கி வந்தவர் இந்த ராதன் பண்டிட் தானாம். விஜய் உறுதியாக முதல்வராக வருவார், அவருக்கான ஜாதக அமைப்பு மிகவும் பலமாக உள்ளது என்று கடந்த சில மாதங்களாகவே ஆணித்தரமாக சொல்லி வந்தவர் இவர். அவருடைய ஆலோசனையின்படியே விஜய் ஒவ்வொரு நகர்வையும் திட்டமிட்டு செய்ததாகவும், அது இப்போது 100% வெற்றியடைந்து விட்டதாலும் தான் அவருக்கு பிரதிபலனாக இந்த மிகப்பெரிய அரசு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்று கட்சியினர் வெளிப்படையாகவே பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு கட்சியின் வெற்றிக்கு பின்னால் பலரது உழைப்பு இருக்கும். ஆனால் ஒரு ஜோதிடரின் கணிப்புக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைப்பது இந்திய அரசியலில் புதிதல்ல என்றாலும் தமிழ்நாட்டில் இது ஒரு புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி, அரசு பதவி வழங்கும் அளவுக்கு இவர் எப்படி இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றார்? எங்கிருந்து இவருடைய பயணம் ஆரம்பித்தது? இதனை புரிந்து கொள்ள நாம் 30 ஆண்டுகளுக்கு பின்னால் பயணிக்க வேண்டும். அரசியலில் திறமை முக்கியமா, இல்லை இந்த மாதிரி அதிர்ஷ்டமும் சரியான தொடர்புகளும் முக்கியமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இவருடைய கதையை பார்ப்போம். ரிக்கி ராதன் பண்டிட் என்று வட இந்திய பாணியில் இவருடைய பெயர் இருந்தாலும் இவருடைய உண்மையான பெயர் வெற்றிவேல். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்குளிதான் இவருடைய சொந்த ஊர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பகுதியில் ஒரு சிறிய அளவிலான ஜோதிடராகத்தான் இவருடைய பயணம் ஆரம்பமாகியிருக்கிறது. ஆரம்பத்தில் ஜாதகம் பார்த்து அவர்களுக்கான பலனை ஒரு நோட்டில் எழுதி கொடுத்து, இது நடக்கவில்லை என்றால் வந்து கேளுங்கள் என்று சவால் விடும் அளவுக்கு தன்னம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார். ஆனால் தொடக்க காலத்தில் இவருடைய ஜோதிடம் அந்த பகுதியில் பெரிய அளவில் பேசும் பொருளாக இல்லை. ஒரு சாதாரண கிராமத்து ஜோதிடராகவே அறியப்பட்டார். ஆனால் ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையை முற்றிலும் புரட்டி போட்டது. அந்த திருப்புமுனை 1996ஆம் ஆண்டு நடந்தது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. அந்த தோல்வி அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சமயத்தில்தான் ஊத்துக்குளி பகுதியில் இருந்த அதிமுகவைச் சேர்ந்த ஒரு விஐபிக்கு ஜோதிடம் பார்க்கும் வாய்ப்பு வெற்றிவேலுக்கு கிடைத்துள்ளது. அப்போது அந்த விஐபிக்கு அவர் சொன்ன தனிப்பட்ட பலன்களும், அதை தாண்டி
அதிமுகவுக்கு எதிர்காலத்தில் பிரகாசமான வாய்ப்பு உள்ளது, மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்று அவர் ஆணித்தரமாக சொன்னதும் அந்த விஐபிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. இந்த தகவலை அவர் அப்போது அதிமுகவில் செல்வாக்குடன் இருந்த ஈரோடு முத்துசாமியிடம் கொண்டு சென்றார். அதன் பிறகு முத்துசாமி மூலமாக மேலும் சில அதிமுக பிரமுகர்களுக்கு வெற்றிவேல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இந்த தொடர்புகளை மிக கெட்டியாக பிடித்துக் கொண்டார் வெற்றிவேல். அதன் விளைவாக ஒரு கட்டத்தில் அரசியல் அதிகாரத்தின் உச்சமாக இருந்த போயஸ் கார்டனுக்குள் நுழையும் மாபெரும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. போயஸ் கார்டனுக்குள் நுழைந்த வெற்றிவேலுக்கு அங்கு மிகப்பெரிய கதவுகள் திறந்தன. ஜோதிடத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்களான ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகிய இருவரின் ஜாதகங்களையும் பார்க்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இது சாதாரண விஷயமல்ல. மாநிலத்தை ஆளும் ஒரு தலைவரின் ஜாதகத்தை பார்க்கும் அளவுக்கு நெருக்கம் என்பது அதிகாரத்தின் மிக நெருங்கிய வட்டத்திற்குள் செல்வதற்கு சமம். அந்த தொடர்பை அவர் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொண்டார். அவர் கணித்தபடியே 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார். இதன் பிறகு போயஸ் கார்டனின் ஆஸ்தான ஜோதிடராகவே வலம் வரத் தொடங்கினார் வெற்றிவேல். இவர் மீதான அபார நம்பிக்கையால் இவரை நம்பி பல முதலீடுகளையும் அதிமுக தரப்பு செய்ததாக சில அறிக்கைகள் கூறுகின்றன. இதன் காரணமாக அமைச்சர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் என பலரின் தொடர்பும் இவருக்கு எளிதாக கிடைத்தது. இவருடைய சொல்லுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் இருந்தது. ஆனால் இந்த அதிகார பயணம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய சறுக்கல் ஏற்பட்டது. ஒரு காலகட்டத்தில் சசிகலா தரப்பு இவரிடம் சில முக்கியமான அரசியல் விவரங்களை ஜோதிட ரீதியாக கேட்டுள்ளது. குறிப்பாக அதிமுகவின் அடுத்த தலைமை யார் என்பது குறித்தும் கட்சியின் எதிர்காலம் குறித்தும் அவர் சில தகவல்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த தகவல்கள் சசிகலா தரப்புக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் வேறு சில புகார்களும் அவர் மீது போயஸ் கார்டன் கதவை தட்டியது. இதனால் சசிகலா இவர் மீது கடும் கோபமடைந்ததாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக போயஸ் கார்டனின் கதவுகள் இவருக்காக நிரந்தரமாக மூடப்பட்டன. தமிழ்நாட்டின் உச்சபட்ச அதிகார மையத்திலிருந்து ஒரே இரவில் வெளியேற்றப்பட்டார் வெற்றிவேல். அந்த வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் இனி தமிழ்நாடே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தார். தனது அடுத்த பயணத்தை நாட்டின் தலைநகரான டெல்லியை நோக்கி திருப்பினார். இந்த டெல்லி பயணம்தான் இவரை வேறு ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு சென்றது. டெல்லிக்குச் சென்ற வெற்றிவேல் தனது அடையாளத்தை முற்றிலும் மாற்றிக்கொள்ள முடிவு செய்தார். ஊத்துக்குளி வெற்றிவேல் என்ற பெயர் தேசிய அரசியலுக்கு பொருந்தாது என்பதை உணர்ந்து தனது பெயரை ராதன் பண்டிட் என பிரம்மாண்டமாக மாற்றிக்கொண்டார். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தாரும் தங்களின் பெயர்களை பாணிக்கேற்றவாறு மாற்றிக்கொண்டார்கள். புதிய பெயரில் பாஸ்போர்ட் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் உருவாக்கினார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருந்தபோது கிடைத்த தொடர்புகளை வைத்து டெல்லியிலுள்ள பாஜக பிரமுகர்களை அணுக ஆரம்பித்தார். டெல்லி அரசியல் என்பது பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் சங்கமிக்கும் இடம். அங்கு ஒரு தென்னிந்திய ஜோதிடர், அதுவும் வட இந்திய பெயருடன் வலம் வருவது பலருக்கு புதுமையாக இருந்தது. தன்னுடைய ஜோதிட திறமையாலும் பேசும் சாதுரியத்தாலும் மெல்ல மெல்ல தேசிய தலைவர்களின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கினார். தேசிய அரசியலில் அவருக்கு ஒரு தனி இடம் கிடைக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அன்றைய பாஜகவின் மிக முக்கிய தலைவர்களாக இருந்த எல்.கே. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற மூத்த தலைவர்களுக்கே ஜோதிடராக உருவெடுத்தார் ராதன் பண்டிட். அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவின் ஜாம்பவான் சரத்பவார் குடும்பத்திற்கும் இவரே ஆஸ்தான ஜோதிடராக இருந்திருக்கிறார் என்று சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது இவருடைய தொடர்புகளின் வீச்சை காட்டுகிறது. இந்தியாவின் மிக முக்கிய அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் இடங்களுக்கு அருகில் இவர் இருந்திருக்கிறார். ஆனால் டெல்லி வாழ்க்கையும் இவருக்கு முழுமையான திருப்தியையோ நிலையான இடத்தையோ தரவில்லை. அங்கு உருவான சில சங்கடமான அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் அதிகார போட்டிகளால் அங்கு தொடர்ந்து அவரால் தனது பணிகளை செய்ய முடியவில்லை. தேசிய அரசியலின் அழுத்தங்கள் அவரை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைத்தன. டெல்லியை விட்டு வெளியேறிய அவர் இந்த முறை இந்தியாவையே விட்டு வெளியேறி சிங்கப்பூருக்கு பயணப்பட்டார். சிங்கப்பூர் பயணம் ராதன் பண்டிட்டின் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்தது. அங்கு சென்ற அவர் வெறுமனே ஜாதகம் பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஒரு கார்ப்பரேட் பாணியில் ஜோதிட நிறுவனத்தையே தொடங்கினார். அப்போதுதான் தனது பெயருக்கு முன்னால் ரிக்கி என்ற அடைமொழியையும் இணைத்துக் கொண்டு தன்னை ரிக்கி ராதன் பண்டிட் என்று சர்வதேச அளவுக்கு உயர்த்தி கொண்டார்.
சிங்கப்பூரில் உள்ள பல தொழிலதிபர்கள், பன்னாட்டு நிறுவனங்களின் தலைவர்கள் என பலரின் தொடர்பும் இவருக்கு கிடைத்தது. தொழில் தொடங்குவது, முதலீடு செய்வது போன்ற விஷயங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகளை வழங்கி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலம் பெற்றார். ஆனால் என்னதான் வெளிநாட்டில் பணம் சம்பாதித்தாலும் அதிகார மையத்தில் இருப்பதின் சுவையே தனி. அந்த அதிகாரம் தமிழ்நாட்டில் இருப்பதை அவர் உணர்ந்தார். எனவே சிங்கப்பூரில் இருந்தபடியே தமிழ்நாட்டில் உள்ள பல விஐபிகளுக்கு ஆன்லைன் வழியாக ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்தார். தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் ஒரு வலுவான இடத்தை பிடிக்கும் நோக்கத்தில் திமுக தரப்பிலும் அவர் முயற்சிகளை மேற்கொண்டார். ஒரு கட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலினை சந்திக்கவும் இவர் தீவிரமாக முயன்றதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. அது முடியாமல் போகவே எப்படியாவது தமிழ்நாட்டில் தனக்கான அதிகார இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்ற வேகத்தில் இறங்கினார். அப்போதுதான், அதாவது 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரும் தீவிர யோசனையில் இருப்பதாக அவருக்கு தெரிய வந்தது. சரியான நேரத்திற்காக காத்திருந்த ரிக்கி ராதன் பண்டிட் உடனடியாக விஜயை தொடர்பு கொண்டு அவரை சந்தித்தார். இந்த சந்திப்புதான் இன்றைய அரசியல் மாற்றங்களுக்கு அடிப்படை புள்ளி. 2020இல் விஜய்க்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த தொடர்பு பல அரசியல் நகர்வுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. அதுவே இன்று அவரை ஒரு மாநில முதலமைச்சரின் அரசியல் ஆலோசகர் என்கிற மிக உயரிய பதவி வரை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என்கிறார்கள் இவருக்கு நெருக்கமானவர்கள். சரி, இப்போ பொதுவான பின்னணி என்னவென்று பார்ப்போம். ஒரு முதலமைச்சரின் சிறப்பு அரசியல் செயலாளர், ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் செக்ரட்டரி டு சிஎம் என்பது என்ன மாதிரியான பதவி? இது வெறும் பெயரளவுக்கான பதவியா அல்லது அதிகாரமிக்க பதவியா? மாநில நிர்வாகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அலுவலகத்தில் முதன்மை செயலாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள். அரசின் கொள்கைகளை செயல்படுத்துவது, துறை ரீதியான கோப்புகளை பரிசீலிப்பது அவர்களின் வேலை. ஆனால் இந்த அரசியல் செயலாளர் பதவி என்பது முற்றிலும் வேறுபட்டது. முதலமைச்சருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கூட்டணி தலைவர்களுக்கும் இடையிலான பாலமாக இவர் செயல்படுவார். அரசியல் ரீதியான நியமனங்கள், தொகுதி பிரச்சனைகள், உளவுத்துறை அறிக்கைகளை அரசியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்வது போன்ற அதிமுக்கியமான வேலைகளை செய்பவர்தான் இந்த சிறப்பு அரசியல் செயலாளர். சுருக்கமாக சொன்னால், முதலமைச்சரின் அரசியல் கண்கள் மற்றும் காதுகளாக இவர் இருப்பார். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பதவியைத்தான் விஜய் தனது ஜோதிடருக்கு வழங்கியுள்ளார். இந்த நியமனம் இப்போது பல்வேறு விவாதங்களை எழுப்பியுள்ளது. சிலர் இதை விமர்சிக்கிறார்கள். இவர் ஒரு ஜோதிடர், எப்படி இவ்வளவு பெரிய அரசு பதவியில் அமர்த்தலாம்? இது பகுத்தறிவு பகலவன் பெரியார் வாழ்ந்த மண். இங்கு திராவிட அரசியலின் அடிப்படை சித்தாந்தங்களே கேள்விக்குறியாகிறதா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பத் தொடங்கியுள்ளன. இது ஒரு ஜனநாயக நாடு. முதலமைச்சர் தனது தனிப்பட்ட நம்பிக்கைகளை அரசு இயந்திரத்திற்குள் புகுத்துவது ஆபத்தானது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இதை தாவேகா தரப்பு வேறு விதமாக பார்க்கிறது. அவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, கடந்த 6 ஆண்டுகளாக கட்சியின் ஒவ்வொரு கட்டமைப்பு பணியிலும் அவர் விஜய்க்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார். பல சவால்களை சமாளிக்க ஆலோசனை வழங்கியிருக்கிறார். எனவே அவருடைய அரசியல் அறிவுக்கு கொடுக்கப்பட்ட பதவியே தவிர இது ஜோதிடத்துக்கு கொடுக்கப்பட்ட பதவி அல்ல என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். இந்த 2 முரண்பட்ட கருத்துக்கள் தான் இப்போது விவாதத்தின் மையமாக உள்ளன. இங்கே நாம் இன்னொரு முக்கியமான கேள்வியை கேட்க வேண்டும். இப்படி ஜோதிடர்களோ அல்லது சாமியார்களோ அரசியலில் செல்வாக்கு செலுத்துவது இந்தியாவிற்கு புதிதா? நிச்சயமாக இல்லை. இந்திய அரசியலின் வரலாற்றை புரட்டி பார்த்தால், முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் காலகட்டத்தில் சந்திராசுவாமி என்ற சாமியாரின் செல்வாக்கு எப்படி டெல்லி அரசியலையே ஆட்டி படைத்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல பல முதலமைச்சர்கள் தங்களின் தனிப்பட்ட ஜோதிடர்களை அதிகாரபூர்வமற்ற ஆலோசகர்களாக வைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் தற்போதைய சூழலில் வெளிப்படையாகவே ஒரு அரசு பதவியை வழங்குவது என்பது கொஞ்சம் துணிச்சலான முடிவுதான். அதுவும் தங்களது முதல் ஆட்சியிலேயே எந்தவித தயக்கமும் இல்லாமல் விஜய் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது அவர் தனது நம்பிக்கைகளில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அதே நேரம் இது நிர்வாக ரீதியாக எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? ரிக்கி ராதன் பண்டிட்டுக்கு அரசு வாகனம் ஒதுக்கப்பட்டுவிட்டது. தலைமைச் செயலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான அறையும் தயாராகி வருகிறது. அவர் உடனடியாக தனது பணிகளை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் தினசரி சந்திப்புகள், முக்கிய அரசியல் பிரமுகர்களுடனான ஆலோசனைகள் அனைத்திலும் இனி இவருடைய தலையீடு இருக்கும். முக்கியமாக வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வியூகங்களை வகுப்பதிலும் இவர் முக்கிய பங்கு வகிப்பார் என தெரிகிறது.
30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்வது நடக்காவிட்டால் வந்து கேளுங்கள் என்று சவால் விட்ட ஒரு சாதாரண மனிதர் இன்று இந்தியாவின் மிக முக்கிய மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டின் அதிகார மையத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். இது அவருடைய விடாமுயற்சியா, அரசியல் சாதுரியமா அல்லது அவர் கணித்த கிரகங்களின் பலனா என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். அரசியல் என்பது சதுரங்க வேட்டை. இங்கே ஒவ்வொரு காயும் மிக கவனமாக நகர்த்தப்பட வேண்டும். விஜய் என்ற முதலமைச்சர் தனது ஆஸ்தான ஜோதிடரை ஒரு முக்கிய காயாக களமிறக்கியிருக்கிறார். இந்த நகர்வு அவருக்கு தொடர்ந்து வெற்றியை தருமா அல்லது எதிர்காலத்தில் விமர்சனங்களுக்கு வழிவகுக்குமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ரிக்கிராதன் பண்டிட் என்ற வெற்றிவேலின் கதை இந்திய அரசியல் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான அத்தியாயங்களில் ஒன்றாக பதிவாகியிருக்கிறது. ஊத்துக்குளியில் தொடங்கி போயஸ் கார்டன், டெல்லி, சிங்கப்பூர் என பயணித்து இப்போது புனித ஜார்ஜ் கோட்டையில் முடிந்திருக்கும் இந்த 30 ஆண்டுகால பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு சாதாரண மனிதர் முதலமைச்சரின் ஆலோசகராக மாறிய இந்த வியக்கத்தக்க பயணம் பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இதுபோல அரசியல் பின்னணிகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு விரிவான அரசியல் அலசலோடு சந்திக்கிறேன். நன்றி.